எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய மணத்த தக்காளி கீரையை வச்சு தாங்க சாறு செய்ய போகிறேன். அதுக்காக நான் வீட்டில் உள்ள மணத்த தக்காளி கீரையை கொஞ்சமாக பறிச்சுக்கிறேங்க. இது நீங்கள் கடையில் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. வயிற்று வலிக்கு ஒரு சூப்பரான ரெமெடிங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம். அதுக்காக நான் கீரையை பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஒவ்வொரு கீரையிலையும் பூச்சி எச்சம் இதெல்லாம் இருக்குங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியே இதை ஊற வச்சுருக்கேன். அதில் உள்ள மண் தூசி எல்லாமே கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கும். நம்ம அலசுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை அப்படியே ஊற வச்சு நல்லா 3 தடவை அலசிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி முழுசாக கூட செய்யலாங்க. அதாவது கட் பண்ணாமல் கூட நீங்கள் அப்படியே கீரையை சமைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கீரை சாப்பிடாதவங்க கூட சின்ன பீஸாக இருக்கும்போது அப்படியே அந்த சாரோடு சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம அரிசி களையிற தண்ணிங்க. நம்ம எப்போதுமே சோறாக்குறதுக்கு அரிசி களைவோம். அந்த தண்ணியை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் நம்ம அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இது கூட காரத்துக்கு ஒரு வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். ரொம்ப வயிற்று வலி புண்ணு அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. வெங்காயமும் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரையை அது கூட சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சாரை வச்சும் குடிக்கலாம். இந்த இலையை பச்சையாக அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3 நாளைக்கு கூட சாப்பிட்லாங்க. அதுவும் உடனடி ஒரு நிவாரணமாக இருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. கீரை நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டு மறுபடியும் வேக விடுங்க. இது கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, வெந்தும் வந்திருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கீரையை கசக்கி விட்டு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த டைம் போதுங்க. நான் அரை மூடி தேங்காவை எடுத்து நல்லா திக்கு பாலாக பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பாலை சேர்த்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வாரத்துக்கு 3 தடவை இந்த மாதிரி சாறு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆறி வந்துடுங்க. இதே மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி கொடுத்து பழகுங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவில் கவனம் செலுத்துங்கள்.